அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் பார்க்க போகும் விஷயம் மிகவும் ஆச்சரியமானதும் ஆன்மீக ரகசியங்கள் நிறைந்ததுமாகும். பலருக்கு இரவில் சில விசித்திரமான கனவுகள் வரும். கோவில், விளக்கு, பாம்பு, முன்னோர்கள், குழந்தை, அம்மன் போன்ற உருவங்கள் கனவில் தோன்றும். இவை சாதாரண கனவுகளா அல்லது குலதெய்வத்தின் அறிகுறிகளா? இதை விளக்கும் ஒரு உண்மை சம்பவத்தை இப்போது பார்க்கலாம். கதை தொடக்கம். சென்னையில் வசித்த அருண் என்ற இளைஞரின் வாழ்க்கை மிகவும் சிரமமாக இருந்தது. வேலை கிடைக்கவில்லை, வீட்டில் பணக்கஷ்டம், திருமண முயற்சிகளும் தடைப்பட்டன. என்ன செய்தாலும் வெற்றி இல்லை. ஒரு நாள் இரவு அருணுக்கு ஒரு வித்தியாசமான கனவு வந்தது. அவன் ஒரு பழமையான கோவிலின் முன் நிற்கிறான். கோவிலில் ஏராளமான விளக்குகள் எரிகின்றன. அங்கு ஒரு தெய்வீக பெண் உருவம் தோன்றி, "என்னை மறந்து விட்டாயா?" என்று கேட்டாள். அருண் பயந்து விழித்து கொண்டான். கனவுகள் தொடர்ந்தது. அடுத்த சில நாட்களிலும் அதே மாதிரியான கனவுகள் வந்தன. சில சமயம் பாம்பு, சில சமயம் குதிரை, சில சமயம் அம்மன் கோவில். ஒரு நாள் கனவில் ஒரு வயதான தாத்தா வந்து, "உன் குலதெய்வத்தை வணங்கு, உன் வாழ்க்கை மாறும்" என்றார். அருண் இதை வீட்டில் கூறினான். அப்போது அவன் பாட்டி, "நாம் பல வருடங்களாக குலதெய்வ கோவிலுக்கு போகவில்லை" என்று கூறினார். குலதெய்வ கோவில் பயணம் 10 நிமிடம். அடுத்த வாரமே குடும்பம் முழுவதும் சொந்த ஊருக்கு சென்று குலதெய்வ கோவிலில் வழிபாடு செய்தனர். அங்கு சென்றதும் அருண் அதிர்ச்சியடைந்தான். கனவில் பார்த்த அதே கோவில், அதே தெய்வ உருவம், அதே சூழல். அவன் கண்களில் கண்ணீர் வந்தது. மனமார குலதெய்வத்தை வணங்கினான். வாழ்க்கை மாறியது. அதன் பிறகு சில மாதங்களில் அருணுக்கு நல்ல வேலை கிடைத்தது. வீட்டில் இருந்த பிரச்சினைகள் குறைந்தன. திருமணமும் நல்லபடியாக நடந்தது. அவன் வாழ்க்கையில் அமைதி திரும்பியது. அப்போது தான் அவன் புரிந்து கொண்டான், குலதெய்வம் தன்னை கனவின் மூலம் அழைத்திருந்தது என்று. குலதெய்வ அறிகுறிகள். குலதெய்வ சக்தி இருப்பவர்களுக்கு கனவில் கோவில் தோன்றுதல், விளக்கு எரிவது, பாம்பு காணப்படுதல், முன்னோர்கள் வருதல், குழந்தை சிரிப்பது, அம்மன் அல்லது சாமி உருவம் தோன்றுதல், பூஜை செய்வது போன்ற காட்சிகள். இவை சில நேரங்களில் ஆன்மீக அறிகுறிகளாக கருதப்படுகின்றன. முடிவு. நண்பர்களே, குலதெய்வம் என்பது நம் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையாக காக்கும் தெய்வம் என்று நம்பப்படுகிறது. அதனால் உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் வழிபடுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து சேனல்-ஐ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். குலதெய்வ அருள் இருந்தால் தடைகள் விலகும், வாழ்க்கை வளம் பெறும். நன்றி, வணக்கம் நேயர்களே.